இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் த ரைஸ் எழுமின் தமிழர்கள் இணைந்து நடத்தும் த ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாடு. நடைபெறும் நாள் அக்டோபர் 23, 24, 2020. வட அமெரிக்க தொழில் வணிக வாய்ப்புகளை அறிந்து கொள்ளவும் வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இன்றே பதிவு செய்வீர். பதிவு கட்டணம் இல்லை. பதிவு செய்ய usa.tamilrise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும். அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். என்னை பொறுத்தவரையில் அருட்தந்தை கஸ்பர் அவர்களுடன் நான் வாரமோ அல்லது ஒவ்வொரு மாதமோ தொடர்பில் இருப்பவன் இல்லை. ஆனாலும் எப்போதோ ஒரு முறை நாங்கள் தொடர்பில் கொண்டாலும் திரு தத்தோ பாலன் மனோகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் பேசுங்கள் என்றால் பேசுவதும் எழுதுங்கள் என்றால் எழுதுவதும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர். ஏனென்றால் இந்த அமைப்பு முன்னெடுக்கிற விஷயங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கான மிக முக்கியமான காலத்தில் மிக முக்கியமான நேரத்தில் சரியான முறையில் செய்யப்படுவது என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால் நான் இதில் இயங்குகிறேன். எத்தனை முறை அழைத்தாலும் அத்தனை முறையும் நான் பேசியிருக்கிறேன். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற தன்ஸ்ரீ தத்தோ டாக்டர் பாலன் மனோகரன் மலேசியாவிலிருந்து மிக அருமையாக முறையில் செய்த ஒரு அந்த பிரசன்டேஷன், அதனால் மிகவும் அருமையான தொடக்கமாக இருந்தது. பாலா சுவாமிநாதன், அசீர் ஜஸ்டிஃபஸ், கனடா நாட்டிலிருந்து ஒலித்த தமிழ் குரல்கள், வட அமெரிக்க ஆளுமைகள் மற்றும் உலகின் பல பகுதிகளிலிருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான ஒவ்வொரு முறையும் நான் பேச வேண்டிய தலைப்பையும் அருட்தந்தை கஸ்பர் அவர்களே தேர்ந்தெடுப்பார். அந்த தலைப்பை பற்றி நான் விவாதிக்காமல் அந்த தலைப்பில் பேசுவேன். நான் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும். அந்த வகையில் அவருடைய சென்னையில் நடந்த ஒரு மாநாட்டில் நான் வணிகம் என்பது சிந்துவெளியிலிருந்து இந்திய துணைக்கண்ட பெருவெளியில் இயங்கும் தமிழை ஒரு வணிகத் தமிழ் என்பது ஒரு 4ஆம் தமிழாக வேண்டும் என்று பேசினேன். இன்றைக்கு அயலகம் என்பது எவ்வாறு 6ஆம் திணையாக கருதப்பட வேண்டும். இது ஒரு குறியீடான தலைப்பு தான். இந்த தலைப்பை நம்ம ஒரு மெட்டஃபாரிக்கலாக தான் எடுத்துக்கணும். இந்த தலைப்பு அறிவிக்கப்பட்டது உடனேயே எனக்கு ஒரு தமிழ் அறிஞர், எனக்கு மிகவும் அறிமுகமான, நெடுநாட்களுக்கு முன்னால் நட்பில் இருந்தவர், நார்வே நாட்டிலிருந்து என்னை அழைத்தார். இலங்கையை சேர்ந்த ஒரு பேராசிரியர். அவர் 6ஆம் திணை என்று சொல்லப்படுகிற தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய திணை கோட்பாட்டை 5திணை என்பதை 6ஆம் திணை என்று பேசுவது, அதில் அந்த பொருண்மையை எந்த அளவிற்கு தாக்கம் புரிந்து விடுமோ என்ற தனது அச்சத்தை தெரிவித்தார். நான் அவருக்கும் விளக்கி சொன்னேன். சில நேரங்களில் சில கவித்துவமான உருவகங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு 3 தமிழ் சங்கம் என்று சொல்கிறோம். பாண்டித்துறை தமிழ் சங்கம் என்று 4ஆம் தமிழ் சங்கம் மதுரையில் நிறுவியப்பட்ட போது, நாங்கள் கூட நான் மதுரையை சேர்ந்தவன், தமிழ்ச்சங்கம் சாலை என்ற ஒரு சாலை இருக்கிறது. ஆனால் அதற்காக 3 சங்கம் என்பது மாறிவிடப் போவதில்லை. அதே போல 3 தமிழ், முத்தமிழ் என்பது 4ஆம் தமிழ், வணிகத்தமிழ் என்று சொல்வதனால் அதுவும் மாறிவிடப் போவதில்லை. ஏனென்றால் மரபுகளை பொறுத்தவரையில் கடை எழு வள்ளல் என்று சொன்னால் கடை எழு வள்ளல் தான். அந்த 7 பேருமே ஒரு மலைநில குடிகள் தான். பாரி, ஓரி, மாறி. அதுக்கு பின்னால எத்தனையோ பேரரசர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் அதில் 8ஆவதாக அவர்கள் நுழைய முடியவில்லை. இந்த 8வது இடம் காலியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இத்தகைய உரையாடல்கள் அந்த உரையாடலின் முக்கியத்துவத்தை மேஜைக்கு டு பிரிங் இட் டு தி டேபிள் இன் அ வெரி ஆத்தென்டிக் வே. சில நேரங்களில் இத்தகைய சொல்லாடல் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நான் அப்படிப்பட்ட சொல்லாடல்களை நான் மிகவும் கவனிப்புடன் தேர்ந்தெடுக்கிறேன். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று கவித்துவமாக நான் சொன்ன போது எனக்கு தெரியும் நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மிக ரத்தின சுருக்கமாக மேஜையில் வைக்கிறேன் என்பதை. அதை போலவே திருக்குறளை ஒரு பொதுமறை என்று சொல்லக்கூடாது, பொது முறை என்று சொல்வதே பொருத்தம். ஏனென்றால் தமிழ் வேதமாகிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரார் அருளி செய்த தமிழ் வேதமாகிய திருக்குறள் என்று சொல்வதில், இதை வேதம் என்று சொல்வதில் தமிழ் திருக்குறளின் பெருமிதம் இல்லை என்று, அதை முறை என்று சொல்வதே பொருத்தம் என்ற ஒரு உரையாடலை வைத்தேன். அது தேவையான ஒரு உரையாடல். ஏனென்றால் திருவள்ளுவரின் மீது சுமத்தப்படுகிற அடையாளங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அவர் என்பது புரிதலால் அதை முன்கூட்டியே இந்த உரையாடலை முன்வைத்தோம். அத்தகைய ஒரு உரையாடல் தான் 4ஆம் தமிழும் 6ஆம் திணையும். ஆகவே இதை ஒரு உருவகமாக எதற்காக சொல்கிறேன் என்ற புரிதலோடு அனைவரும் எடுத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
முதல்ல இந்த உரைக்குள் போறதுக்கு முன்னால வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ் வந்து ஒரு மிகச்சிறப்பான மொழி. ஒரு ஒரு மொழி கூட்டத்தினுடைய சிறப்புன்னு பார்க்கும்போது ஒண்ணு, இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்கு? இன்னைக்கு வந்து வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் இங்கிலீஷ், வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்பானிஷ், அதனுடைய பிரெஞ்சினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதனுடைய எக்கனாமிக் வயபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை. இரண்டாவது வந்து அந்த மொழி வந்து எவ்வளவு தொன்மையானது அப்படின்னு பார்க்கறது. சில நேரங்களில் வந்து சீன மொழி தொன்மையானது, ஹீப்ரு மொழி தொன்மையானது, அதே மாதிரி பாரசீக மொழி தொன்மையானது, சமஸ்கிருதம் தொன்மையானது, தமிழ் தொன்மையானது அப்படின்னு ஒரு பெருமிதம். ஆனால் சில மொழிகளுக்கு மட்டுமே இந்த தோற்றம், தொன்மை, தொடர்ச்சி இந்த ரெண்டுமே வாய்க்கும். அதாவது தோற்றம் எவ்வளவு முக்கியமா இருக்கோ, தொன்மை எவ்வளவு முக்கியமா இருக்கோ, அத அளவுக்கு தொடர்ச்சி முக்கியமா இருக்கு. தொடர்ச்சி முக்கியமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா யூ ஹேவ் டு பி கான்டெம்பரரி ரெலவென்ட். அதாவது கான்டெம்பரரி ரெலவென்ட் மீன் அந்த லாங்குவேஜோ, அந்த மொழி, அந்த இனம், அந்த சமூகம் வந்து there must have a contemporary relevance. அடையாளத்தை இழந்தாலும் போயிடும், அடையாளத்தை மட்டுமே பிடிச்சு தொங்கிக்கிட்டு தொடர்ந்து இயங்காம இருந்தாலும் அந்த அடையாளத்தை மட்டும் தான் கையில இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அங்க தமிழுடைய அழகே வந்து அது தொடர்ந்து இயங்குகிறது. அதாவது சிந்துவெளியினுடைய தொடர்புபடுத்துறோம், சங்க காலத்தில் இயங்குது, கீழடியில் சான்று கிடைக்கிறது, இன்றைக்கு இணையத்திலையும் எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த ஜூம் கூட்டங்களின் மூலமாக உலகத்தில் அதிக அளவுக்கு தங்களுடைய தொன்மங்களை பற்றியும், வரலாறை பற்றியும், அடையாளங்களை பற்றியும், முன்னேற்றத்தை பற்றியும் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறவர்கள். இதை பற்றி ஒரு புள்ளிவிவரம் கூட வந்திருக்கிறது, தமிழர்கள் உலகம் முழுவதும் என்பது நமது பெருமிதத்திற்குரியது. இன்னைக்கு வந்து தமிழ் கூறு நல்லுலகம் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து சங்க இலக்கியத்திலிருந்தே நாம பார்க்கிறோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். இதை தமிழ் கூறும் தமிழ்நாடும் சொல்லாமல, தமிழ் மாநிலமே சொல்லாம தமிழ் கூறும் நல் உலகம் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து, உலகம்ங்கிற சொல்ல வந்து சங்க இலக்கியம் அடிக்கடி பயன்படுத்தும். திருவள்ளுவரும் உலகங்கிறத பயன்படுத்தினாரு. அதை வந்து இத்தனை நாடுகள் சேர்ந்த ஐநா சபையில இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு பொருண்மையில அவங்க பயன்படுத்தினாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. உலகம் என்பது ஒரு பெரிய பரப்பினுடைய அடிப்படையில், ஆனால் மிக அருமையாக அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த வடவேங்கடம் தென்குமரி அப்படிங்கிற அந்த பவுண்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லையை தாண்டி இப்போது தமிழ் வந்து உலகம் முழுவதும் இருக்கு. இப்ப தமிழ் கூறும் நல்லுலகம் என்பதனுடைய பொருண்மை அதனுடைய மீனிங் வந்து தமிழ் பேசப்படுகிற பெரிய உலகம். எல்லா நாடுகளிலும், பெரும்பாலான நாடுகளில் தமிழர்கள் ஒருவர் இருவராக வசிக்கிறார்கள். ஆனால் வந்து குறிப்பிட்ட வகையில் தமிழர்கள் வசிக்கிறார்கள் என்று அடையாளம் காணக்கூடிய நாடுகள் 37 உலகத்தில் இருக்கின்றன. அதிகபட்சம் தமிழர்கள் வாழ்வது இந்தியாவில் என்றால் அதற்கடுத்து இலங்கை, மலேசியா, மியான்மர், தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், கனடா, பிரான்ஸ், ரியூனியன் என்று 37 நாடுகள் இருக்கு. மொரிஷியஸ் நாட்டினுடைய கரன்சி நோட்டில், அவருடைய ரூபாய் நோட்டில் வந்து தமிழ் மிகவும் காத்திரமாக ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக அடிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஏசியன் என்று சொல்லப்படுகிற அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரியினுடைய அந்த அமைப்புல வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஒரு தமிழ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த பெருமிதம். கனடாவில் தமிழ் நாள் கொண்டாடப்படுகிற விதம், இது எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கான்டெக்ட்ல வந்து உலகத்தமிழ் அல்லது தமிழ் உலகம், உலகத் தமிழர்கள் அப்படிங்கிறது ஒரு குளோபல் சென்ஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து இன்னைக்கு வந்து டுடே ஒரு 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 தொழில்நுட்பத்தின் உதவியா இந்த எழுமின் அமைப்பு வந்து ஒரு பெரிய வலைப்பின்னலை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு வாட் யூ கால் ஒரு சின்க்ரனைஸ்டு ஒரு நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி முன்னேறுவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் நான் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், இதற்கான விதை இந்த நாகரிகத்தில் தொடக்கம் முதலே ஊன்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான். நீங்க கவனிச்சீங்கன்னா இதனுடைய தொடக்கத்தை நான் சில நேரங்கள்ல இலக்கியத்துல பேசுவேன், சில நேரங்கள்ல வந்து அகழ்வாராய்ச்சி, இப்படி தொடர்ந்து நான் சமகாலத்தோடு உரையாட விரும்புகிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற நிமிடம் 40. நான் சரியான நேரத்தில் முடித்து விடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். நீங்க வந்து இதை நான் தொடங்க விரும்புறது வந்து ஒரு பெண் கவிஞர் ஔவையார் என்ற ஒரு பெண் புலவர் இந்த உலகத்தின் முன்னால் ஒரு 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 எண்ணத்தை, தமிழ் மனதிற்குள் ஒரு எண்ணத்தை அவர் விதைக்கிறார். அந்த 2 கவிதைகளை வந்து சொல்லி இன்னைக்கு கான்டெக்ட்ல அது எப்படி இருக்குன்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க, எத்திசை செலினும் அத்திசை சோரே. நான் நேற்று இந்த தலைப்புல இதே நேரத்தில் எனது சங்கச்சுரங்கம் என்று இந்த கொரோனா பீரியடை நான் வந்து எப்படி மேக்சிமலைஸ் பண்ண போறேன், என்னுடைய கொரோனா பணிகள், ரச சார்ந்த பணிகள், என்னுடைய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷனுடைய ஜூம் மூலமான மொழிபெயர்ப்பு, அரசு பணிகள், இதனோடு சேர்ந்து
ஐ ஹாவ் டு ஆட் சம் வேல்யூ ஃபார் திஸ் லோன்லினஸ். யாரோடையும் பயணம் செய்யாமல் இருக்கிற அந்த காலகட்டத்தில் 20 உரைகளை ஏற்கனவே நிகழ்த்தி விட்டேன் சங்க சுரங்கம் என்ற பெயரில். நேற்றைய தலைப்பு வந்து எத்திசை செலினும். அதுக்காக நேற்று பேசினதனுடைய தொடர்ச்சி மாதிரி தான் நான் இன்னைக்கு பேசுறேன். அதுல வந்து ஔவையார் வந்து ஒரு பாடல், அவங்க ஒரு அரசனை பார்க்க போறாங்க. அவங்களுக்கு நல்ல அறிமுகமானவர் தான், அதிகமான பார்க்க போறாங்க. அவங்க வீட்டுல வாசல்ல போயிருக்கும் போது ஒரு கேட் கீப்பர், எப்பயுமே கேட் கீப்பர் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி சொசைட்டி. நிறைய இடங்கள்ல வந்து போரே இல்லாம வந்து வரலாறை தீர்மானிக்கிறது வந்து வித்தவுட் ஈவன் வார் மெனி டைம் தி இஷ்யூ இஸ் செட்டில் பை தி கேட் கீப்பர்ஸ். ராஜா தூங்கிட்டு இருக்கும் போது பகைவனுக்கு கேட்டை திறந்து விட்டுருவாங்க. So then the war is settled without issue is settled without a war. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பணி வந்து கேட் கீப்பர். ஆனால் தமிழ் சமூகம் வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து இந்த வாயில் காப்போரையே அழைத்து அழைத்து பேசுகிறது. கண்ணகி வந்து வாயிலோயே வாயுலோயே அப்படின்னு பாண்டிய மன்னனுடைய கேட் கீப்பரை பேசுவாங்க. அதுக்கு முன்னாலேயே இந்த வாயுலேயேன்னு அழைச்சு முதல்ல பேசுனது ஔவையார் தான். அவங்க சொல்றாங்க, நீ பரிசு கேட்டு வருபவர்களுக்கு எப்போதும் அடைக்காத அதியமானினுடைய வாசல் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. நானும் காத்திருந்து பார்த்தேன், நேரமாகுது, இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. என் கூட வந்திருக்கிற, அவங்க பயன்படுத்துற வார்த்தை, அவங்களுடைய ட்ரூப், அவங்க வந்து யாழ் பாணர்கள் மாதிரி, இந்த பாணர்கள் கொண்டிருக்க இசை கருவியெல்லாம் நாங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறோம். கட்டிட்டு இன்னுமேலும் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். பரிசிலருக்கு அடையா வாயிலேயே தன் கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள், என் அரியலன் கொள். அவனுக்கு அவனுடைய முக்கியத்துவம் தெரியாதா, என்னுடைய முக்கியத்துவம் தெரியாதா? அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. ஒரு அறிவும் புகழும் இருக்க, யாரோ ஒருத்தன் இறந்து போயிட்டாங்கிறதுக்காக அந்த உலகம் இறந்து போறது கிடையாது, உலகம் வறுமையாகி போயிறது கிடையாது. அதனால என்னுடைய மூட்டை முடிச்சு என்னுடைய இசைக்கருவியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறேன். எத்திசை செலினும் அத்திசை சோரேன்னு முடிக்கிறதுக்கு முன்னால அவங்க சொல்றாங்க, மரங்குள் தச்சன் கைவல் சிறார். ஒரு தச்சு வேலை செய்கிற ஒருவனுடைய மகன், அவங்க வீட்டுல இருக்க சின்ன பையனுக்கு வந்து புதுசு கிடையாது. அது அதாவது அந்த கோடாரிங்கிறது புதுசு கிடையாது. அவங்க அப்பா யூஸ் பண்றதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு கோடாரியை எடுத்துட்டு அவன் காட்டுக்குள்ள போனான்னா, பெரிய காடா இருக்கு, காடு பெருசா இருக்கு. அவன் பையன் சின்ன பையன் தான், கையில ஒரு சின்ன கோடாரினால அவனுக்குன்னு ஒரு மரம் கிடைக்காம போயிடும். அது மாதிரி எத்திசை செலினும் அத்திசை சோரே. எந்த திசையில் போனாலும் there is a life அப்படிங்கிறதான் ஃபண்டமெண்டல் பிலாசபி. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திசைகள் என்பவை நேற்று வந்தவை. மனித வரலாற்றுல வந்து இந்த டைரக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிற இந்த திசைகள் என்பவை நேற்று வந்தவை. தேடல்கள் என்பவை மனிதனின் உடன் பிறந்தவை. இந்த தேடல் என்பதுதான் வந்து இந்த திசைகளை விட முக்கியமானது இருக்கு. அடுத்து ஒரு கவிஞர் வந்து பெருஞ்சித்திரனார். இந்த 2 கவிதையோட தான் நான் தொடங்க விரும்புகிறேன். இதற்கான விதை எங்கு விதைக்கப்படுகிறது? நீங்க வந்து இப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்க எழுமின் அமைப்பை சேர்ந்து இந்த உரையாடலை நிகழ்த்துகிறீர்கள் என்றால், இதற்கான விதை எப்போதோ ஊண்டப்பட்டு விட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருஞ்சித்திரனார் வந்து இந்த வெளிமான் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கார், ஒரு குறுநில தலைவர். அவனுடைய தம்பி வந்து இளவெளிமான். இவர் போய் பார்த்தவன, நீங்க போய் பாருங்க, தம்பியை பாருங்க, உங்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இந்த பெருஞ்சித்திரனார் வந்து வெயிட் பண்றாரு. ஆனா இவர் வந்து அவ்வளவு அதிகமா கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அவர் வந்து முகம் கொடுத்து பேசல, முகத்துல அவ்வளவா சிரிப்பு இல்லை. இவர் என்ன சொல்றாரு, இனிமேலும் பொறுக்க முடியாது, எலி இனி நெஞ்சம் செல்கம் யாரோ பருகு அன்ன வேட்கை இல்வெளி. அதனுடைய ஒரு பொய்டிகா சொல்றதை விட உரையாடல், சரியான ஒரு உரையாடல் சொல்றாந்தா, மிகுந்த விருப்பம் இல்லாமல் கண்டும் காணாதது போல் இருந்து உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாமல். அவர் சொல்ற வார்த்தை வந்து அகம் நகவாரா, மனசு சிரிக்கலடாங்கிறார். மனசு சிரிக்கல, முகம் சிரிக்கிறது வேற. முகமும் அவனுக்கு வந்து தொங்க போட்டுதான் இருக்கான், அகம் சிரிக்கல. நீ வரும்போது என்னை வருக வருகன்னு கூப்பிடல. தகுதி உடையோருக்கு இந்த உலகம் பெரியது, எங்களை விரும்புவோர் பலர் இருக்கிறார்கள், என் நெஞ்சமே எழுந்து விடு, இங்க இருந்து போயிருவோன்னு சொல்றான். அப்ப பயன்படுத்துற வார்த்தை வந்து பெரிதே உலகம் பேணுடற் பலரே. இந்த பெரிதே உலகம்ங்கிற சொல் வந்து ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் the world is wide with multiple opportunities, பல வாய்ப்புகள் அடைந்ததாக இந்த பரந்த உலகம் விரிந்து கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதைக்கு ஈடான ஒரு நம்பிக்கை ஒரு மொழியை வந்து நான் செவ்வியல் இலக்கியங்களில் இந்திய துணை கண்டத்தில் படித்ததே இல்லை. எங்கே இருந்தாலும் யாராவது சொல்லு. There is no equivalent to these 2 words, எத்திசை செலினும் அத்திசை சோரே. பெரிதே உலகம் பேணுடற் பலரே, யாதும் ஊரே யாவரும் கேளு, கணியன் பூங்குன்றனார். இந்த 3 மட்டும் பாத்தீங்கன்னா தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தமிழ்.
நீங்க வந்து சொல்லுவீங்களா ஒரு பங்கு சந்தையில பேசும்போது யூ ஆல்வேஸ் சே தட் there is something called sentiments, the market goes up and down, but there is something called fundamentals. ஒரு பர்டிகுலர் ஒரு பங்கினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல. அவரு திரு பாலன் அவர்கள் சொன்னார்ல, அவர் வந்து இந்த இந்த வணிக அமைப்பை சமூக பிரிவை சேர்ந்தவர்கள் எப்படி கட்டுக்கோப்போடு இயங்கினார்கள் அப்படிங்கிற அதை பற்றி என்னுடைய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்ல வந்து நகரத்தாரை பற்றியும் கொங்கு நாட்டு பகுதியில் கூடிய வேளாண்மை செய்யக்கூடிய பகுதி மக்களை பற்றியுமே ஒரு தனி சாப்டரே இருக்கு. இதை நான் வந்து அந்த 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 அதை சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள். ஆக வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப், தி சர்ச், தி ப்ரோபிங் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, பர்சனாலிட்டி டைப், அதுல இந்த வகையான எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வந்து ஒரு இடத்துல வந்து நாட் கெட்டிங் ஸ்டக் அப்படிங்கிறது வந்து தமிழ் மண்ணில் பண்பாட்டில் வேரூன்றியது. ரெண்டாவது வந்து ஒரு வரலாறை வந்து நம்ம வந்து மண் சார்ந்து அணுகிறோமா மனிதர்கள் சார்ந்து அணுகிறோமாங்கிறது எனக்கு ஃபண்டமெண்டலா இந்த கேள்வி எனக்கு எப்போதுமே உண்டு. நான் வந்து மண் சார்ந்து இயங்குவதை விட மனிதர்கள் சார்ந்து இயங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மண் என்பது ஒரு ஃபிக்ஸட் கோஆர்டினேட், இட்ஸ் அ ஃபிக்ஸட் பாலிகன். நீங்க ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல சொல்றாங்க பாயிண்ட் அண்ட் பாலிகன் அப்படிம்பாங்க. ஒரு 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 அச்சரேகை தீர்ப்பு, ஒரு சின்ன வட்டத்தை போட்டு ஒரு மேப்ல போட்டீங்கன்னா அந்த வட்டத்திற்குள் அந்த சதுரத்துக்குள் இயங்குறது வந்து ஒரு பாலிகன். அந்த பாலிகனை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதுதான் வரலாறு, இதுக்குள் இருக்கிறதா பண்பாடுன்னு இயங்குனீங்கன்னா யூ வில் கெட் ஸ்டக். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம். எஸ், இட் வாஸ் அ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 2300 years பேக். அப்படிதான் எடுத்துக்குவேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 37 நாடு தி வேர்ல்டு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். அதுக்கு முன்னால ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தமிழ் சிவிலைசேஷன். அப்ப எதையுமே வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ல பார்க்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஸ்ட்ரக் வித் அ பர்டிகுலர் பாலிகன். அதனாலதான் தமிழ் வந்து ஒரு தொடர்ந்து இயங்குவதால் தமிழர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கு தமிழ் பயணிக்கிறது. தமிழ் கடவுள்கள் பயணிக்கிறார்கள். முருகன் எப்படி மலேசியாவுக்கு போனார், அவ்வளவு பெரிய கோயில். நான் நேற்று என்னுடைய உரையில் பார்த்தேன். மொரிஷியஸ், செசில்ஸ், ரியூனியன், கருப்பசாமி, கருப்பன், இந்த எல்லா கடவுள்களையும் சுமந்து, கடவுள்களை தலையில் சுமந்து கொண்டு, தோளில் சுமந்து கொண்டு, நினைவில் சுமந்து கொண்டு இந்த மனிதர்கள் எல்லாம் போயிருக்கிறார்கள். ஆக இந்த புலப்பெயர்வுகள் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரிக்குள்ள இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய முழு பயணத்தையும் ஒரு 4 கேட்டகரியில நீங்க அடைக்கலாம். அதை ஒரு குவாட்ரண்ட்ல போட்டேன். Since I am not prepared for a presentation, otherwise it's ready, but still I would like to explain by words only. இந்த பெரிதே உலகங்கிற கான்செப்ட் வந்து இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு குவாட்ரண்டா போட்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து வணிகம் சார்ந்த புலப்பெயர்வுகள். அதுல வந்து சிந்துவெளி வணிகன் சுமேரியாவுக்கு போய் மெலுகான்னு ஒரு இடத்தை அங்க போய் வியாபாரம் பண்ணதும், ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாப்பஸ் லசூலி என்று கிடைக்கிற ஒரு மைனிங் பண்றதுக்காக அங்க கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கல்லை எடுத்து கொண்டு வருவதற்காக குடிபெயர்ந்து சென்று அங்கு ஒரு இண்டஸ் செட்டில்மெண்ட் 1900 கிலோமீட்டர் தூரம், மொகஞ்சோதரா ஹரப்பாவில் இருந்து 1900 கிலோமீட்டர் நார்த் இன் ஆப்கானிஸ்தான் there was an exclusive இண்டஸ் செட்டில்மெண்ட். அதை வழிநடத்தியது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஆக வணிகம் சார்ந்த, பொருள் சார்ந்த பிரிவுகள், அதாவது புலப்பெயர்வுகள். அதுல வந்து எப்படின்னா சங்ககால கடல் வணிகர்கள். நீங்க போய் ஆஸ்திரியாவில் வியன்னா மியூசியத்துல பாருங்க, there is something called papyrus of the முசிரிஸ் ஒன்று இருக்கும். முசிரியில் இருக்கக்கூடிய ஒரு வணிகனுக்கும் அலெக்சாண்ட்ரியாவில், எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்சியர், ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வியாபாரி, அவங்க ஃபைனான்ஸ் பண்றவங்க, இதை சப்ளை பண்ண போற முசிறியில இருந்து சப்ளை பண்றவங்களுக்கு நடந்த ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட், முத்தரப்பு ஒப்பந்தம். இட் இஸ் அவைலபிள் இன் தி இன்டர்நெட், ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் தட். நீங்க அன்பிலீவபிள் டீடைலிங், யாரு எப்ப வருவாங்க, எப்படி ஏத்துவாங்க, ஆப்வியஸ்லி கேரண்டட், வாட் இஸ் எ டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட. அதை வந்து தரையில கொண்டு வர்ற அந்த மாட்டு வண்டி செலவெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க, கப்பல் செலவு, கப்பல் கவுந்துட்டா என்ன ஆகும், அதுக்கு பின்னால ஒட்டகத்துல ஏற்றி கொண்டு போகும்போது அந்த பகுதியில, செங்கடல் பகுதியில அந்த ஒட்டக சார்ஜ் யார் பேமெண்ட் பண்றது, திருப்பி கப்பல்ல லோடிங் அன்லோடிங், இவ்வளவு டீடைலும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இதை வந்து கிபி 1 நூற்றாண்டுங்கிறாங்க, ஒரு அலெக்சாண்ட்ரியா வணிகனுக்கும் முசிறி என்று சொல்வது இப்போது கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணம், இந்த கீழடி பட்டணம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே காலகட்டத்தில் பேசப்படுவதனால நிறைய பேர் பதற்றம் அடைகிறாங்க. பட்டணத்தை பற்றியும் முசிறியை பற்றியும் நாங்கள் பேசாவிட்டால் வேறு யார் பேச போகிறார்கள்? அது வந்து தமிழ்நாட்டின் பகுதியாக இருந்த சேர மன்னர்களுடைய பகுதி. அதில் இருக்கக்கூடிய இதை வந்து இது வந்து ஒரு டைப். இப்ப நம்ம சொன்னதே திரு பாலன் அவர்கள் சொன்னது மாதிரி, இந்த இடைக்கால இதுல காரைக்கால், கம்போடியா போனீங்கன்னா காரைக்கால் அம்மையார்
நான் போயிருந்தாங்க கம்போடியாவுக்கு. காரைக்கால் அம்மையாருடைய சிலை வந்து கங்கை கொண்ட சிலைபுரத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் சிலையை விட 150 வருஷம் தொன்மையானது. இந்த உலகத்துல எங்கேயாவது காரைக்கால் அம்மையாருக்கு அந்த உருவப்பொறிப்பு நடராஜர் சிலைக்கு கீழே அமர்ந்து வாசிக்கிற மாதிரி சொல்ற இந்த காரைக்கால் அம்மையார் இதுல வரலாறுல வர்ற இந்த விஷயம் வந்து எங்கேயாவது சிற்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது தொன்மையாக பதிவு செய்யப்படும் கம்போடியால தான். அது கட்டாயம் எடுத்துட்டு போனவங்க தமிழ் வணிகர்கள் தான். ஏன்னா அவர் தமிழ் வணிக குடும்பத்தை சேர்ந்தவராக சித்தரிக்கப்படுகிறார். அதுக்கு பின்னால மியான்மருக்கு போனது, மலேசியாவுக்கு போனது, இந்த மாதிரி வணிகர்கள் புலப்பெயர்கள். இன்னொரு புலப்பெயர் வந்து விருப்பமின்றி வலுக்கட்டாயமாக அல்லது ஆசை காட்டி எடுத்து செல்லப்பட்டவர்கள். அது இந்த காலனி ஆதிக்க காலத்தில் வலுக்கட்டாயமாக பிரிட்டிஷ் காலனி, டச் காலனி, பிரெஞ்சு காலனி, இந்த மாதிரி வந்து மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, செசில்ஸ், ரீயூனியன், ஃபிஜி, மலேசியா போன்ற இடங்களுக்கு ஒரு குரூப் எடுக்க செல்லப்பட்டார்கள். உள்நாட்டு அரசியல் சூழல், போர் வன்முறை, இந்த மாதிரி காரணத்தினால பெரும்பாலும் இடம்பெயர்ந்தவர்கள் ஈழத்தமிழர்கள் கனடா, நார்வே, ஏனைய ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா இந்த இடத்துல இருக்காங்க. விரும்பிய பணி சார்ந்த வாய்ப்புகள் கருதி ஃபார் ஏ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு சிலிக்கன் வேலியில இருக்கிறவர் வந்து he is not been forced to go there. அவங்க வந்து வளைகுடால போய் இப்ப ஒர்க் பண்றவங்க, சிங்கப்பூர்ல இப்ப புதுசா போறவங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவங்க, ஐரோப்பாவில் யூகேல வந்து 33% டாக்டர்கள் வந்து இந்தியன் டாக்டர்ஸ். ஆக ஐரோப்பா, கனடா, ஆஸ்திரேலியா இந்த குரூப், இந்த 4 குவாட்ரண்ட்ல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் ஏதோ ஒரு வகையில் அடங்குவார்கள். ஆக இந்த உலகத்தமிழ் அப்படிங்கிறது இப்போ ஒரு விரிந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை வழிநடத்துகிறது வந்து ஏன் இது 6ஆம் திணை என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம பொதுவா வந்து இந்த சில வினாக்களை, மரபு சார்ந்த விஷயங்களை நாம் வினாக்கள் எழுப்பும் போதுதான் அது உரத்து கேட்கப்படுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் கூட சிந்துவெளி பண்பாடும் சங்க இலக்கியமும் ஒரே தொடர்ச்சி, இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொன்னா அதை நிறைய பேர் வந்து ஒரு ஆச்சரியத்தோட தான் கேட்டாங்க, என்னமோ சொல்றாங்கன்னு. ஆனால் இன்றைக்கு கீழடி எல்லாம் வந்ததற்கு பின்னால சங்க இலக்கியத்தில் எது எழுதப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே கையில கிடைக்குது. ஒரு கீழடியில் போய் நீங்க சங்க இலக்கியத்தை ஒரு கைட் புக் மாதிரி வச்சுட்டு பார்க்கலாம். அதனாலதான் நான் சொல்றேன், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி, கீழடி என்பது இன்னும் முழுவதும் தோண்டப்படாத சங்க இலக்கியம் அப்படின்னு நான் சில உரைகளில் குறிப்பிடுவது உண்டு. ஆக ஒன்று இலக்கியம் சார்ந்தது, இன்னொன்னு வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கான ஆதாரங்கள் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிந்துவெளியில் இருக்கக்கூடிய இந்த லேப்ரஸ் லசூலிக்கான போனவன், சுமேரியாவில் போய் வியாபாரம் பண்ண போனவன், இப்படிப்பட்ட மக்களால் தொடர்ந்து இடைக்காலத்திலிருந்து இந்த மக்கள், நான் இவங்களுடைய துன்பங்களை எப்படி பிடிச்சிருக்குன்னா, உதாரணமா வந்து பாலன் சார் சொன்னாங்க வந்து நகரத்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நகரத்தாருக்குன்னு ஒரு கதை இருக்கும், ஒரு புலப்பெயர்வு கதை இருக்கும். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே இது தெரியும். இன்னைக்கு வந்து நகரத்தார் நாட்டுக்கோட்டையில இருக்காங்க. இந்த நாட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நகரத்தார்கிட்ட உங்களுக்கு கதை இருக்கு. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 9 கோயில் தான் அடிப்படையில வந்து டிவைடட் இன்டு டெம்பிள்ஸ். அந்த கோயில்ல வந்து இந்த கோயில் அந்த கோயில் வந்து தனித்தனியா இருக்கும். அந்த கோயிலை வச்சுதான் அந்த அடையாளம், யார் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற முறைகள்லாம் அதுலதான் தீர்மானிக்கப்படும். அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஏரியா மாதிரி. ஆனா அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து காவிரி பூம்பட்டினத்துல இருந்து வந்தோம் அப்படின்னு. காவிரி பூம்பட்டினத்துல இருந்து வந்ததற்கு காரணம், எங்களுக்கு வந்து மன்னர் வந்து கொடுமைப்படுத்தினால எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான், மீதி 9 பேர் தான் இருந்தாங்க. இங்க வந்து புலம்பெயர்ந்தோம். ஆனா நாங்க காவிரி பூம்பட்டினத்துல இருந்து முதலே நாங்க இருக்கல. அதுக்கு முன்னால நாங்க வந்து தொண்டை மண்டலத்துல காஞ்சிங்கிற ஒரு நகரத்துல இருந்தோம். அங்க இருந்து இங்க வந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் மன்னருடைய பிரச்சனை இருந்ததுனால. அதுக்கு முன்னால சந்தியாங்கிற நாட்டுல வந்து நகராங்கிற ஒரு இடத்துல இருந்தோம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நகராங்கிற இடத்துல இருந்தா இந்த நகரத்தார் நகரம் அப்படிங்கிற கான்செப்டே வருது. சந்தியாங்கிற நாடோட இந்த தலையையும் இந்த வாழையும் பிடிச்சுக்கிட்டு என்னுடைய ஆராய்ச்சி மூலமா போகும்போது அதை அப்படியே கொண்டு போய் சிந்துவெளியில உட்கார வைக்கும். இந்த இடப்பெயர்களுடைய இவர்கள் சொல்கிற தொன்மங்கள். ஆக தமிழ் சமூகம் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வரலாறு பல வியப்புகளை அடை காக்கிறது. இப்படிப்பட்ட 1924 வரைக்கும் சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்க வரைக்கும் இந்த சிந்துவெளியும் ஒண்ணு இருந்ததே யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னால வரலாறு எழுதினவங்க எல்லாருமே இந்த இந்திய துணைக்கண்ட வரலாறே வேதத்துல தான் தொடங்குதுன்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஆனா 1924 there is an absolute paradigm shift in the understanding. அது வந்து அதுக்கு பின்னால ஒரு புதிய புரிதல்களை உருவாக்கியது. அதை போலதான் இப்ப இருக்கக்கூடிய புதிய அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் நமக்கு ஒரு புதிய புரிதல்களை அளித்துக் கொண்டிருக்கின்றன. ஆக இன்று வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கான அவர்களுடைய உணர்வுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் தேவைப்படுகிறது.
நான் வந்து சொல்றது வந்து ஐ எம் டாக்கிங் சம்திங் பார்ட்லி அபவுட் தி கான்டெம்பரரி ரெலவன்ஸ் ஆஃப் யுவர் ஆண்டர்பிரினர்ஷிப், யுவர் பிசினஸ், யுவர் இனிஷியேட்டிவ். அட் தி சேம் டைம் ஐ எம் ஆல்சோ டாக்கிங் அபவுட் எ நீடு ஃபார் ரெகக்னைசிங். இன்னைக்கு வந்து தமிழ் மக்களுடைய, தமிழ் மொழியினுடைய வரலாறை எழுதணும்னு சொன்னா ஐ வுட் நெவர் லைக் டு ரைட் வித்இன் தி கன்ஃபைன்ஸ் ஆஃப் வாட் இஸ் நவ் நோன் அஸ் தமிழ்நாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்ற இந்த தமிழ்நாடு 30 மாவட்டம் அப்படின்னா அந்த மாவட்ட வரலாறு, மாநில வரலாறை வென்றெல்லாம் நான் பேசுவதற்கு விட மிக முக்கியமானது தமிழன் நடந்த தடமெல்லாம் தேடி தேடி, அதற்கு முன்னால் நடந்த தடம், பின்னால் நடந்த தடம், இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற தடம். இந்த தொடர்ச்சியை பார்த்தா இந்திய துணைக்கண்ட பெருவெளியை முழுவதும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பாடாக இது இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு we are lucky to have that Indus Valley civilization has been found 96 years back. அது நம்ம கையில கிடைச்சிருக்கு. திருப்பி சங்க இலக்கியம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. சங்க இலக்கியம் மட்டும் கிடைக்காதா நமக்கு அட்ரஸே கிடையாது, நமக்கு முகமும் இருக்காது, முகவரி இருக்காது. அது மாதிரி இல்லாம உங்களை மாதிரியான தொழில் முனைப்பாளர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்து தமிழை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் மாதிரிதான் நான் வந்து சில சொல்லாடல்களை நான் முன்வைக்கும் போது, இதை இந்த 6ஆம் திணை என்ற சொல்லாடலை முன்வைத்தவர் வந்து கனடா நாட்டில் இருக்கக்கூடிய முத்துலிங்கம் என்ற கவிஞர் முன்வைத்தார். அவர் வந்து பனியும் பனி சார்ந்த இடமும், இப்ப சங்க இலக்கியத்தில் வந்து மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, அப்புறம் கடலும் கடல் சார்ந்தது நெய்தல், அப்புறம் வயலும் வயல் சார்ந்தது மருதம் இருக்கிற மாதிரி பனியும் பனி சார்ந்தானா, நார்வேல இருக்கிறவனுக்கு பனியில எழுதுறானா அவனுக்கு பனியும் பனி சார்ந்தது அப்படின்னு சொல்றார். இதை நீங்க பனியும் பனி சார்ந்ததுன்னு எடுத்துக்கலாம், பனியும் பனி சார்ந்ததும், ஒர்க் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் அல்லது ஸ்னோ அண்ட் ஸ்னோ ரிலேட்டட், எந்த வகையில எடுத்தாலும் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து நிறைய பேர் சொல்றாங்க இணையம் வந்து 6வது திணை, அதாவது இணையம், இந்த இன்டர்நெட்டே இஸ் ஸ்பேஸ். அதுக்கு ஒரு நீங்க ஒரு வடிவம் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் யூ ஆர் வெர்ச்சுவலி கனெக்டட். அப்படின்னா நீங்க எந்த நாட்டில இருந்து இருக்கிறீங்க, யூ ஆர் இன் அ ஸ்பேஸ்லெஸ் ஸ்பேஸ். ஆக வந்து இணையம் வந்து ஒரு 6ஆம் திணையா இருக்கணும். அல்லது பனியும் பனி சார்ந்த, எனக்கு பனியும் பனி சார்ந்த இடமா அல்லது பனியும் பனி சார்ந்த இடமாங்கிறதெல்லாம் விட முக்கியமானது இந்த உலகத் தமிழர்கள் அப்படிங்கிற, அயலகத் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அப்சல்யூட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரெகக்னைசேஷன், சோசியல் ரெகக்னைசேஷன் இஸ் ஹைலி கால்ட் ஃபார். அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும். அதற்கான தான் இந்த சொல்லாடலை நான் முன்வைக்கிறேன். இது எதற்காக கேட்டீங்கன்னா, ஒரு மொழி தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி புதுப்பித்துக் கொண்டிருக்கா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல மழை இருக்கு, ஹில்ஸ் இருக்கு, நீலகிரி இருக்கு, கொல்லிமலை இருக்கு. அப்ப நீங்க வந்து சொல்லலாம் குறிஞ்சி, இதெல்லாம் அந்த மலை பின்னணியில தான் கவிதை எழுதப்பட்டிருக்கு சங்க இலக்கியம். கடல் நல்லாவே இருக்கு, 2 கிழக்கு வங்காள விரிகுடா முழுவதும் ஒன்று மட்டும் தான் இருக்கு. அதுக்கு முன்னால சேர நாடு இருக்கும்போது அரபிக்கடல் இருந்தது, இந்திய பெருங்கடலும் இருக்கு. அப்ப வயல் சார்ந்த இடம் இருக்கு, காடுகள் இருக்கு. ஆனா பாலைன்னு ஒரு திணை இருக்குல்ல, அந்த 5 திணையில அந்த பாலை எங்க இருக்கு? அந்த பாலை எங்க இருக்குதுன்னு தெரியாதனாலதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை சிலப்பதிகாரத்துக்கு ஏற்பட்டது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்ல இயல்பு இழந்து நடுங்கு துயரற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு he has to explain what is called a desert, the process of becoming desert. ஆனால் அது வந்து உண்மையில் வந்து அதை ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விளக்கம் அல்ல. ஏன்னு சொன்னீங்கன்னா, தொல்காப்பியர் வந்து ஒட்டகம் அப்படின்னு நம்ம சொல்ற விலங்கு, இந்த ஒட்டகத்துக்கு வந்து ஆண் ஒட்டகம் தி ஹீ கேமல், ஷீ கேமல் பெண் ஒட்டகம், குழந்தை கேமல் கன்று அதனுடைய பேபி கேமல், இந்த 3ஐயும் எந்த சொல்லால் எழுத வேண்டும், குறிக்க வேண்டும் என்பதற்கு தொல்காப்பியர் ஒரு இலக்கணம் வகுக்கிறார். அது மரபி அல்ல. ஆக அந்த சங்க இலக்கியத்துல ஒட்டகம் வருது. அதுல வர்ற ஒட்டகம் சர்க்கஸ்லயோ அல்லது ராஜா வீட்டிலேயோ அல்லது கோயில்லையோ கட்டி கிடந்த ஒட்டகம் கிடையாது. அந்த ஒட்டகம் சுமையை, வணிகர்களுடைய சுமையை தூங்கி செல்கிறது. இந்த பிசினஸ் பீப்புளுடைய, மெர்ச்சன்ட் பீப்புளுடைய எப்படி வந்து மாட்டு வண்டியில கொண்டு போறாங்களோ அது மாதிரி ஒட்டகம் அதை தூக்கிட்டு போகும்போது அது பட்னி கிடந்து, குளப்பட்னியா கிடந்து, அது வேற ஒண்ணுமே கிடைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாம அங்க கிடந்த எலும்புகள்லாம் குறிச்சு திங்குது அப்படிங்கிறத சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இது தொடர்பாக நான் வந்து ராஜஸ்தான் போய், ஜெய்சால்மர் போய், அங்க பிகானீரில் இருக்கக்கூடிய கேமல் ரிசர்ச் சென்டர் பீப்புளோட தொடர்பு கொண்டு, உலகமெங்கும் கேமல் பற்றி ஆராய்ச்சி செய்வர்களோட தொடர்பு கொண்டு, ஒட்டகம் எலும்பு தின்னுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டபோது அது 6-7 நாள் 2 காரணத்தால சாப்பிடும். ஒரு ஓம் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சில நேரங்களில் சில விலங்குகள் வந்து போய் எதையா கொறிக்கிற மாதிரி, ஒரு உப்பு நக்குறது மாதிரி, இது வந்து எலும்பை தின்பதற்கு ஒரு வகையான டெஃபிஷியன்சி காரணம் 1. 2 வந்து 6-7 நாள் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்ததுன்னா அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் இட் ஓன்ட் மைண்ட் ஈவன் எ லெதர் இன் தி டென்ட் ஆர் எ போன் ஸ்கேட்டர்ட்னு இந்த ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. ஆனால் 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டகத்தை எப்படி அழைப்பது என்று ஒரு இலக்கணத்தை சொல்லி,
ஒட்டகம் எலும்பு சாப்பிடும் என்பதை பதிவு செய்த ஒரு இலக்கியம். அதுவும் வந்து வணிக சுமையை தூக்குகிறது. ஒட்டகம் வணிக சுமையை தூக்கும் ஒரு அட்மாஸ்பியர் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? ஆகதான் அப்போதுதான் நான் வந்து இந்த ட்ராக்கை நான் பிடிச்சிட்டே போனேன். அதுக்கு முன்னால வந்து நிறைய பேர் பாலைத்திணை பாடல்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து 1950களில் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார் சென்னை பல்கலைக்கழகத்துல, நாகுங்கிறவர். ஆனால் கேமல் வருதுங்கிறதையே அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா கேமல் அவ்வளவு காத்திரமா சங்க இலக்கியத்துல வருது, அந்த கேள்விக்கு விடை கிடைக்காதனால. மு வரதராஜனார் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஏன்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணல. ஆக இதுக்கு ஏன் எப்படி சங்க இலக்கியம், ஏன் தொல்காப்பியர் ஏன் சொல்ல போற, ஏன் அவர் கங்காருக்கு சொல்லலை இலக்கணம்? அவர் கங்காரு ஆண் கங்காரு எப்படி சொல்றது, பெண் கங்காரு எப்படி சொல்றதுன்னு அவர் சொல்லல. ஏன்னா he does not know கங்காரு. தன் சங்க இலக்கியத்தினுடைய தொல்லியல் மரபுக்குள் மீள் நினைவுக்குள் ஒட்டகமும் பாலைவனமும் எப்படி வந்தது என்ற கேள்விதான் என்னை சிந்துவெளி பக்கம் இழுத்து சென்றது. அப்படி தேடும் போது அப்படி நகரத்தார்ல இருந்து வணிகர்ல இருந்து சிந்துவெளி வணிகர்களை தேடினேன்னா அது அப்படியே கொண்டு வந்து இங்க திருப்பி நம்ம நகரத்தார்ல வந்து விடுது. ஆக இந்த சிறப்பு அந்த சிந்துவெளிக்கு எது எது இருக்கோ அதெல்லாம் வந்து நாம் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறோம். ஆக இன்றைய பொறுத்தவரையில் வந்து இந்த 6ஆம் திணை என்ற உரையாடல் எனக்கு வந்து இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் எம்டி கிளைம், இட்ஸ் எ மெட்டபாரிக்கல். நம்ம வந்து தமிழர்களின் 6வது நிலம் சொன்னாலும் ஓகே, 6வது திணைன்னு சொன்னாலும் ஓகே. பட் what I am trying to mean is that there has to be a culturally, socially understood. It's not an addendum. அயலக தமிழம் என்பது இட்ஸ் நாட் அன் அடண்டம் ஆஃப் இட்ஸ் நாட் அன் அப்பெண்டிக்ஸ் ஆஃப் வாட் இஸ் தி கன்சிடர் டு பி தி மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சொசைட்டி. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். இன்னும் சொல்ல போனா தமிழை பல இடங்களில் ஆட்சி மொழி. இப்ப நம்ம இங்கதான் போய் பேங்க்ல போய் ஒருத்தர் கேட்க போய் லோன் கேட்க போய் சொல்லி அவருக்கு ஹிந்தி தெரியலைங்கிறக்காக லோன் தர முடியாதுங்கவும் அவர் போய் புகார் கொடுத்து அந்த வங்கி மேனேஜரை வந்து இப்பதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதேமா அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் தேவைப்பட்டுன்னு நினைக்கிறேன். கிராமத்துல இருந்து டவுனுக்கு வர்றதுக்காக அவர் இப்படி ஏதாவது வம்பிழுத்திருப்பாரு, அவரை பெரிய டவுனுக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே ஏர்போர்ட்ல தமிழ் பேசுறது இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இந்த உலகத்துல ஆட்சி மொழியா சில இடங்கள்ல தமிழ் இருக்கு, அரசாங்க மொழியாகவும் சிறுபான்மையினுடைய மொழியாகவும் சில இடங்கள்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ரூபா நோட்ல தமிழ் இருக்கு. பெரிய பெரிய பிரதமர்கள்லாம் வந்து கனடால எல்லாம் வந்து தமிழ் நிகழ்ச்சிகளில வேட்டி கட்டிட்டு கலந்துக்கிறாங்க. எங்க இதுல போனீங்கன்னா பாப்புவா நியூகினியாவில் அங்க ஒருத்தர் பெரிய பதவியில வந்து அரசியல் பதவிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் தேர்தலில் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிற்கிறாங்க. இந்த மாதிரி உலக தமிழர்கள் பல இடங்கள்லையும் பல்வேறு வகைகளில் பாப்புவா நியூகினியா, ரீயூனியன், தென் அமெரிக்கால, கனடாவில், ஃபிஜியில போய் தேர்தல் இருக்காங்க. பல இடங்கள்ல அரசியலில் வந்து இந்த தலைமுறை அந்த தலைமுறை போனது வந்து கரும்பு தொழிலாளிகளாகவும் ரப்பர் தோட்ட தொழிலாளிகளாம் போனாங்க. இந்த சயாம் ரயில்வே பாலத்தில் நடந்த அந்த போஸ்ட் வேர்ல்டு வார் அதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய சோகம் தெரியுமா? அவ்வளவு சோகங்களை தாண்டி, மியான்மரில் நடந்த சோகங்கள் இதெல்லாம் தாண்டி உலக தமிழர்கள் வந்து இந்த வலியை உள்வாங்கி இருக்கிறார்கள். there is no gain without pain. இந்த வலியை உள்வாங்கி தமிழ் சமூகம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இதை வந்து நீங்க வந்து you have to look from the socio economic and anthropological viewpoint. விரட்டி கொன்றதும் ஒரு வேட்டையாடுறோம்னா விரட்டி கொன்றதும் பறித்து தின்றதும் கையில கிடைச்சதை பறிச்சு சாப்பிடுறதும் வேட்டை பொருளியல். இட்ஸ் ஆல் ஹண்டிங் எக்கானமி. அது பசிக்கான தீர்வு. விதைத்ததும் விளைத்ததும் விளைந்ததை அறுத்ததும் வேளாண்மை பொருளியல். இட்ஸ் a kind of agricultural economy. அது குகைகள் குடிகளாக குடியமர்ந்த காலம். ஊன்றிய விதைதான் ஊருக்கும் விதை. அந்த விதையை என்னைக்கு ஊன்றணுமோ அன்னைக்கு தான் ஊருங்கிற செட்டில்மெண்ட்டே உருவாகுது. ஆனால் வணிகம் தோன்றிய போதுதான் நகரங்கள் தோன்றின. இன்றும் கூட நகர்மயம்தான் வளர்ச்சியின் குறியீடும் அளவிடும். இன்னைக்கு போய் எந்த வேர்ல்டுல போய் பாருங்க, ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் டு அசஸ் தி லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து இஸ் அன் அர்பனைசேஷன். லெவல் ஆஃப் அர்பனைசேஷன் இஸ் அன் இண்டிகேட்டர் ஃபார் தி லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். அதான் உண்மை. அதனாலதான் பெரியார் கூட சொல்லுவாரு, கிராமப்புறங்களில் நகரத்தினுடைய வளர்ச்சியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அதை ஒரு சொல்லியிருப்பாரு. அப்துல் கலாம் வந்து அதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கிறாரு. ஏனென்றால் நகர்ந்தவன் தான் நாகரிகம் படைத்தான். குகைகளில் உட்கார்ந்து குத்த வைத்து உட்கார்ந்து குளிர் காய்ந்தவன் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறான். ஆனால் நகர்ந்து வந்தவன் தான் நாகரிகம் படைத்தான். நீங்கெல்லாம் நகர்ந்து போனவர்கள். நாமளும் நகர்ந்த, இப்ப நான் அங்கேயா இருக்கேன், 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து. ஆக நகர்ந்து வந்திருக்கிறோம், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வந்து இந்த அயலகம் என்பதை 6ஆம் திணை என்ற வாதத்தை நான் வைக்கிறேன். இது எதுக்காக சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வந்து ஒரு காஸ்மாபாலிட்டன் சொசைட்டியா இருந்திருக்கு. இந்த காஸ்மாபாலிட்டன் சொசைட்டிங்கிறது வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றேன்.
இஸ் மெட்ரோபாலிட்டன்கிற கான்செப்ட்ல கூட இல்லாம இந்த காஸ்மோபாலிட்டன்கிற அவுட்லுக் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சங்க இலக்கியத்துல இதுக்கு இணையா வேற எங்கேயுமே கிடையாது. அதாவது பல மொழிகளை பேசுகிற புலம்பெயர்ந்து வந்த மக்கள் வந்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உறையும் முட்டா சிறப்பின் பட்டினம். காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்லும் போது வேற வேற மொழிகளை பேசுகிற மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வந்து ஒரே ஏரியால தங்கி புலம்பெயர் தேயத்து பலிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உறையும். இட்ஸ் நாட் ஏ டாலரேட்டிங் ஈச் அதர் பட் லிவிங் டுகெதர் அண்ட் ஆக்சுவலி ஹாப்பிலி லிவிங் டுகெதர். இதுக்கு பேர் தான் காஸ்மோபாலிட்டன். இதை வந்து 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இலக்கியம் சொல்கிறது. இன்னொன்று வந்து பட்டினப்பா இதுல வந்து காவிரி பூம்பட்டினத்துல வந்து ஒரு கடலாடு காதை அப்படின்னு சொல்லி ஒரு ஓசன் ஃபெஸ்டிவல், பீச் ஃபெஸ்டிவல். நம்ம வந்து கடல்ல இருந்து ரொம்ப விலகி போயிருக்கோம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப கடல்ல வந்து சுத்திட்டு வேடிக்கை பார்க்கணும் பீச்ல மட்டும், அல்லது எங்கேயாவது மீன் வாங்க போயிட்டு உடனே கடல்ல இருந்து ஓடி வந்துடும். நம்ம தொடர்ந்து கடல்ல இருந்து we are moving away from that. ஆனா சங்க இலக்கியத்துல வந்து ஒரு சின்ன வர்ணனை மட்டும் கேளுங்க. வண்ணமும் சாந்தும் மலரும் சுண்ணமும் பண்ணிய பகுதியும் பகர்வோர் விளக்கமும். நைட் லைட்டா எரியுது, அந்த பூம்புகார் டவுன் வந்து லைட் நிறைய எரியுது. ஒருத்தர் வந்து இதெல்லாம் அந்த பண்ணிய பொருட்களை விற்கிறவங்களை போட்டுருக்கு லைட்டு. அடுத்து வந்து செய்வினை கம்மியர் கைவினை விளக்கவும். இந்த கிராஃப்ட்ஸ்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்டிசன், அவங்க எல்லாம் ஒரு ஏரியால இருக்காங்க, அவங்க ஏரியா விளக்கு. காளியர் மோதகத்து ஊழூர விளக்கு, கூவியர் காரகல் குடக்கால் விளக்கம், நுடைநவில் மகடு கடைகள் விளக்கம். பெண்கள்லாம் கடை வச்சிருக்காங்க. இடைநிலை மீன் விலை பகர்வோர், மீன் மார்க்கெட்ல விளக்கு எரியுது. இலங்கை நீர் வரப்பின் கலங்கரை விளக்கத்துல இருந்து விளக்கு எரியுது. விலங்கு விலை பரதவர் மீன் தமிழ் விளக்கம், படகுல இருக்கிற லைட்டு தெரியுது. கடைசியில வந்து மொழிபெயர் தேயத்தர் ஒளியா விளக்கம். அவன் தான் நைட் லைஃப். அவனுங்க ஏரியாவில் வந்து நைட் லைட் அமரவே மாட்டேன். அவனுக்கு வந்து மொழிபெயர் தேயர். They are the people who come from outside, other language speaking people who have come for the mercantile purpose. இப்போ எப்படிப்பட்ட ஒரு காஸ்மோபாலிட்டன் மெர்கண்டைல் பேஸ்ட், வணிகம் பேஸ்ட், இது எதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தினுடைய விழுமியம், நமது பண்பாட்டினுடைய விழுமியம் இஸ் நாட் அகேன்ஸ்ட் தி மெட்டீரியல் கல்ச்சர். மெட்டீரியல் கல்ச்சரை வந்து அந்த வகையான போலித்தனம் தமிழ்ல கிடையவே கிடையாது. நீ ஒண்ணுமே இல்லாம நீ வறுமையில இருக்கலாம் சொல்லவே கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி செய்க பொருளை. திருவள்ளுவர் வந்து ஆணையிடுறாரு, மேக் வெல்த் அப்படின்னாரு. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அதனின் கூறியது இல்லை. உன்னுடைய பகைவர்களுடைய வலிமையை குறைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப்பன் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, நீ கையில வச்சிருக்க கத்தி கிடையாது, நீ கையில வச்சிருக்கக்கூடிய வேல் கிடையாது, நீ கையில வச்சிருக்க துப்பாக்கி கிடையாது. உன் கையில இருக்கக்கூடிய வளம், யுவர் வெல்த், செய்க பொருளை அப்படின்றார். அப்ப செய்கை பொருளைன்னு சொல்றாரே தவிர he is more worried about the process of making. எனக்கு இப்ப அருட்தந்தை எனக்கு அழைச்சப்ப இந்த ரைஸ்ல நான் மெம்பராகவும் அதுல இருக்கிறேன். பட் அதிகம் நான் கலந்துக்கினா கூட இந்த அறம் என்ற சொல் வந்து பயன்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தி மேக்கிங் வெல்த் இஸ் நாட் சம்திங் ஆன்டிதீசிஸ் டு தி எத்திக்ஸ். எத்திக்ஸ் தான் ஒரு வணிகத்தினுடைய ஒரு தொழிலினுடைய பேஸாவே இருக்கு. அதை சங்க இலக்கியம் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. திருவள்ளுவர் வந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்பார். அதாவது ஹார்ம்லெஸ் வெல்த், பிளேம்லெஸ் வெல்த் அப்படின்பார். அப்போ ஒரு வெல்த் வந்து ஹார்ம்லெஸ்ஸா இருக்குன்னா எப்படி இருக்க முடியும்? இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் தி ரைட் மெத்தட். அது அறம் சார்ந்து இருக்கணும். செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்பாரு. கிவிங் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி வெல்த். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும். A man who is doing a business, he considers the other man's wealth as his wealth. அது அவன் பொருளையும் இவன் பொருளையும் ஒரு வித்தியாசம் படுத்தி வேற்றுமைப்படுத்தக்கூடாது. தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கொடாது, பல்பண்டம் பகிர்ந்து வீசும். இதுதான் பேசிக் எத்திக்ஸே. நீ வந்து நிறுத்து கொடுக்கும் போதும் ஒழுங்கா நிறுத்து கொடுக்கணும். தராசுல உள்குத்து இருக்க கூடாது. There should not be a deceit. There should not be something conspiracy. There should not be something concealed. அப்படின்னா வியாபாரம் நிற்காது. பிசினஸ் எத்திக்ஸ் இருந்தாதான் பிசினஸ் வந்து தொடர்ந்து இருக்கும். ஆக இதை தொடர்ந்து காலம் காலமாக வலியுறுத்தி வந்திருக்கிற ஒரு தமிழ் சமூகம். இட் இஸ் பில்ட் ஆன் தி எத்திக்ஸ், இட்ஸ் பில்ட் ஆன் தி வெல்த். இட் இஸ் அதனாலதான் நீங்க தொடர்ந்து நீங்க அவங்க எப்படி எத்திசை சொல்லினும் அத்திசை சொல்றாங்கிறாங்க. அது வந்து சர்வைவல்காக. உலகம் பெரிதே உலகம் பேணுர் பலரே அப்படிங்கிறாங்க. ஆக ஸ்கில் பேஸ்டு. அதுல ஒரு அந்த ஊமையில வர கூட ஒரு பையன் கையில கொடாரி எடுத்துட்டு போறான், பெரிய காடா இருக்குன்னா அவன் அதான் ஸ்கில். அவன் கையில இருக்க கோடாரி தான் ஸ்கில். ஆக ஸ்கில், ஆற்றல், திறன் இவற்றின் அடிப்படையாக வைத்த ஒரு மிகப்பெரிய பண்பாடு. அந்த பண்பாட்டு விளியம் தான் நம்மை வழிநடத்துகிறது. சங்க இலக்கியத்துல ஒரு இடத்துல வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு
கடல்ல வந்து ஒருத்தன் போறான். இந்த ஸ்கில் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. நீங்க வந்து யூ ஆர் ஆல் இன்டு திஸ் கைண்ட் ஆஃப் திங் வேர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி ஸ்கில் செட் தான் இப்ப சொல்றோம். ஒரு சிவி எழுதும்போது வாட் இஸ் யுவர் ஸ்கில் செட் அப்படிங்கிறோம். இவனுடைய ஸ்கில் அப்படிங்கிறது பாத்தீங்களா, ஒரு ஒரு மாலுமி இருக்கான். இஸ் அ செயிலர். ஒரு கப்பலை ஓட்டுறோம்னா இப்ப மாலுமிங்கிறோம். இஸ் அ செயிலர். அவனை வந்து சங்க இலக்கியம் வந்து நீகான் அப்படிங்கிற பேர்ல பயன்படுத்துது. ஒரு தடவை போகும்போது அவன் போற அந்த களம் இருக்குல்ல, அந்த படகுனுடைய அந்த உடன் பீம்ஸ் எல்லாம் உடையிற அளவுக்கு பெரிய சூறாவளி காத்து. பீம் எல்லாம் உடைஞ்சிருது. பாய் மரம் கீழே விழுந்துருது. அந்த கயரெல்லாம் பிஞ்சுகிருச்சு. அதுக்கு பின்னால வந்து தே ஒர்க் டுகெதர். இதையும் கயிறும் பிணையும் இரிய சிதையும் களத்தை பையினான் திருத்தும் திசை அறி நீகானும் போன். Like an expert ship captain who fixes and steers his ship to safety after it sails, ropes and wooden beams come apart. இதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பு. ஒரு கப்பல், ஒரு படகு உடைந்ததற்கு பின்னால் நடுக்கடலில் அதுல இருக்கிற 2-3 பேர் சேர்ந்து கோஆர்டினேட்டட் ஆக்ஷனா ஒரு டீம் ஒர்க்கோட they can with the confidence, with the determination, they can again make it sail and come back home. அப்படிங்கிறதான் இந்த அடிப்படை ஸ்கில் செட்டே. இந்த மாதிரியான வாழ்வியலை தொடர்ந்து தமிழ் வலியுறுத்திருக்கிறது. தமிழ் வந்து எப்பயுமே துறவு வாங்கிட்டு ஓடி போக சொல்லவே இல்லை. தமிழ் எப்ப இருந்து வாழ்க்கையிலிருந்து விலகி போக சொல்லவே இல்லை. தமிழ் வந்து வாழ்க்கையில் இருக்க சொல்கிறது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து சொல்கிறது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்கிறது. ஆக இந்த தமிழ் இயக்கம் வந்து ஒரு தன்னம்பிக்கையின் மொழி, ஒரு அறத்தின் மொழி, ஒரு வணிகத்தின் மொழி, ஒரு பொருளின் மொழி, இது பயணத்தின் மொழி. பயணம் இல்லாமல் உலகத்தினுடைய வாட் இஸ் சம் டோட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா ஐ வில் சிம்பிளி டெல் இட்ஸ் அ டிராவல். ஒரே வரியில வந்து நீ வந்து மனித வரலாறு சொல்லு அப்படின்னு சொன்னா ஐ வில் யூஸ் அ வேர்ட் டிராவல், அல்லது ஐ வில் யூஸ் அ வேர்ட் மைக்ரேஷன், ஆர் ஐ வில் யூஸ் அ வேர்ட் மூவ்மெண்ட். நகர்வு இல்லாமல் உலக மனித வரலாறே கிடையாது, டிராவல் தான். ஆக பயணத்தை வந்து பயணத்தினுடைய திசையை விட பயணம் முக்கியம், பயணத்தை விட பயணி முக்கியம். That means more than direction, the travel is important. The traveler is more important than the travel itself. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பயணம் செய்து பல இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த தொடர் இயக்கத்தில் தமிழ் தன்னை வரவு வைத்திருக்கிறது, புதுப்பித்துக் கொள்கிறது. இந்த இன்டர்நெட் ஏஜுக்கு மாதிரி தமிழ் இஸ் ரினியூவிங் இட் செல்ஃப். ஆக the collective force, the collective energy of the Tamil should come. இந்த நெட்வொர்க்கிங் ஃபாதர் எல்லாம் முயற்சி செய்கிற இந்த நெட்வொர்க்கிங் தான் ஒரு அறத்தை இன்னொரு வரம் தாங்கும். இதை வந்து இந்த கொரோனா பீரியட் நமக்கு கத்துக் கொடுத்துருக்காருன்னா வேற எப்பயுமே கத்துக்கிற முடியாது. இட்ஸ் நாட் a huge lessons, let me tell you. எனக்கு வந்து நான் சொல்றேன் ஐ எம் so blunt about it. ஏன்னா இந்த கொரோனா நேரத்துல வந்து வருத்தியது வந்து என்னால் தாங்கவே முடியவில்லை. இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரு 2000 கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி நெடுஞ்சாலைக்கு வந்தாங்க பாத்தீங்களா. இவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பெரிய நாடு. அவங்க அந்த there is no economy without a labor. அந்த லேபர் வந்து he dare to walk with the children and the wife அப்படிங்கிறதுல அது மிகப்பெரிய அவமானமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் somebody should have come in this country. What is the bill? Okay, let the trains run, let me pick up the bill. எங்களது மாநிலத்தில் ஒரிசாவில் வந்து ஒரு மனிதனும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முதல்வருடைய ஆணையாக இருந்தது. அவங்க வந்து ஜார்க்கண்ட் போற ஆளா இருந்தாலும் சரி, பீகார் போற ஆளா இருந்தாலும் சரி, எங்கள் எல்லைக்குள் வந்து விட்டால் அவர்களை நாங்கள் வந்து பேருந்தில் எடுத்து சாப்பாடு போட்டு இன்னொரு மாநிலத்துடைய எல்லையில் இறக்கி விட்டு விட்டோம். ஏனென்றால் மனிதர்கள் இந்த பூமியில் இந்த ரோட்டில் நடந்து போவதை பார்ப்பதற்கு எங்களுக்கு பிடிக்கவில்லை. இதுவரைக்குமே வந்து யாருக்குமே பணம் செலவில்லாமல் தான் கொரோனா வைத்தியம் இந்த மாநிலம் முழுவதும் நடந்திருக்கிறது. இதற்கெல்லாம் வந்து நம்ம அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து we have to take a determination. It is the தமிழ் சொல்கிற அந்த விழுமியம் வந்து நாம் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. I am very happy to be a part of this great initiative and meet all of you. அது இல்லாமல் வந்து I wish you all of you a great success. நீங்க எல்லாம் பெரிய லெவலில் இயங்கி உலகத்தினுடைய பல முனைகளிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கிரேட் நெட்வொர்க்கிங் நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க இந்த நகரத்தாரை நான் பார்த்திருக்கேன், இந்த மார்வாடி கம்யூனிட்டியில அவங்க இயங்குற விதத்தை பார்த்திருக்கிறேன், சிந்தி வணிகருடைய விதத்தை பார்த்திருக்கிறேன். சில பிசினஸ் கம்யூனிட்டி ஹவு தே கன்வெர்ட் தி நெட்வொர்க்கிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் சினர்ஜி. சினர்ஜி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜியினுடைய வடிவங்கள்லேயே மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான வடிவம் வந்து சினர்ஜி தான். சினர்ஜி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த சினர்ஜியை கிரியேட் பண்ணுவதற்கு இந்த அமைப்பு உதவும். அதெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து எங்களுடைய வேலைக்கு நடுவில் இந்த சிந்துவெளி ஆய்வுகளுக்கு நடுவில் தூரத்தில் இருந்து ரசித்து கொண்டே பெருமிதத்தோடு பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.
மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஆப்பிள், டெஸ்லா, ஆல்பபெட் என உலக பெரும் நிறுவனங்களில் எல்லாம் தமிழ் திறனாளர்கள் பணிபுரிவது தமிழர்களாகிய நமக்கு பெருமை. ஆனால் இப்படியான உயர் நிறுவனங்களை ஏன் தமிழர்களால் உருவாக்க முடியவில்லை? இந்த கேள்விக்கு விடை தேடி இணைந்து சிந்திப்போம் தி ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாட்டில். இது தமிழர் தலை நிமிர் காலம். இன்றே பதிவு செய்வீர், பதிவு கட்டணம் இல்லை. நடைபெறும் நாள் அக்டோபர் 23, 24, 2020. பதிவு செய்ய usa.tamilrise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும்.